Next நம்ம பார்க்குறது மல்டிபிள் ஆங்கிள் ஐடென்டிட்டிஸ். அதில் ஃபர்ஸ்ட் ஒன் டபுள் ஆங்கிள் ஐடென்டிட்டிஸ். டபுள் ஆங்கிள் ஐடென்டிட்டிஸ்னால் வேற ஒன்றும் இல்லை, சைன் 2 ஆல்ஃபா காஸ் 2 ஆல்ஃபா tan 2 ஆல்ஃபாவோட ஃபார்முலா தான் பார்க்க போகிறோம். சரியா? இதெல்லாம் சைன் 2 ஆல்ஃபா காஸ் 2 ஆல்ஃபா tan 2 ஆல்ஃபா. அதில் சைன் 2ஏன்னு கூட எழுதிக்கலாம். சைன் 2a இஸ் ஈக்குவல் டு 2 sin a cos a and 2 tan a divided by 1 plus tan square a. இந்த ரெண்டு ஃபார்முலா இருக்குது. ஸோ இது ஞாபகம் வைக்கிறது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை. சைன் 2ஏவை நம்ம தாராளம் எப்படி எடுக்கலாம் அப்படின்னு கேட்டாச்சுன்னா சைன் ஆஃப் ஏ ப்ளஸ் ஏ. சைன் ஆஃப் ஏ ப்ளஸ் பியை என்ன ஃபார்முலா கூட கம்பேர் பண்ணுங்கள், சைன் ஏ ப்ளஸ் பி அல்லது சைன் ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா. சைன் ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா, ஆல்ஃபாவுக்கு பதிலாகவும் ஏ தான், பீட்டாவுக்கு பதிலாகவும் ஏ தான். ஸோ சைன் ஆல்ஃபா காஸ் பீட்டா ப்ளஸ் காஸ் ஆல்ஃபா சைன் பீட்டா. ஸோ எல்லாத்துக்கும் பதிலாக ஏ தான் போடணும். சைன் ஆல்ஃபா காஸ் பீட்டா ப்ளஸ் காஸ் ஆல்ஃபா சைன் பீட்டா. இப்போ ரெண்டுமே பாருங்கள், சைன் ஏ காஸ் ஏ ப்ளஸ் சைன் ஏ காஸ் ஏ ஈக்குவல் டு 2 sin a இன்ட்டு காஸ் ஏ. இது வந்து யாரோட ஃபார்முலா, சைன் 2ஏவோட ஃபார்முலா. புரிஞ்சுதா? வெரி சிம்பிள் தான். தென் இதில் இருந்து இப்போ என்ன பண்ணிக்கலாம்னா 2 sin a இன்ட்டு காஸ் ஏ, சரியா, காஸ் ஸ்கொயர் ஏ டிவைட் பை காஸ் ஏ அப்படின்னு நினைக்கும். அதாவது ஒரு காஸ் ஏ ப்ராடக்ட் பண்ணி காஸ் ஏ டிவைட் பண்ணிக்கிட்டேன். ஸோ ஈக்குவல் டு சைன் ஏ பை காஸ் ஏ tan ஏ இன்ட்டு 1 பை சீக்கன் ஸ்கொயர் ஏ. அப்போ ஈக்குவல் டு என்ன வந்துடுதுன்னு பாருங்கள், சைன் 2a இஸ் ஈக்குவல் டு 2 tan a டிவைட் பை secant square a எப்படி எழுதலாம், secant square theta minus tan square theta equal to 1. So secant square theta is equal to 1 plus tan square theta. அந்த ஃபார்முலா யூஸ் பண்ணுவோம். அப்போ 1 plus tan square a. புரிஞ்சுதா? வெரி சிம்பிள் தான். அப்போ sin 2aக்கு ரெண்டு ஃபார்முலா. ரைட், த ஃபார்முலாஸ் ஆஃப் sin 2aன்னு சொல்லியாச்சுன்னா ரெண்டு ஃபார்முலாவும் சேர்த்து எழுதணும். 2 sin a cos a, இன்னொன்று 2 tan a divided by 1 plus tan square a. புரிஞ்சுதா? தென் அடுத்து பார்த்தீங்கன்னா cos 2aக்கு 4 ஃபார்முலா இருக்குது. cos square a minus sin square a, 1 minus 2 sin square a, அடுத்தது 2 cos square a minus 1, அடுத்தது 1 minus tan square a by 1 plus tan square a. 1 minus tan square a by என்ன வந்திருக்கு, 1 plus tan square a. அவ்வளோதான், வெரி சிம்பிள். ஸோ இப்போ என்ன வந்திருக்குதுன்னு பாருங்கள், இதை ப்ரூஃப் பண்ணுறதுக்கு cos 2a நம்ம எப்படி எழுதிக்கலாம். நம்ம ப்ரூஃபெல்லாம் படிக்கணும் அவசியம் இல்லை. ஃபஸ்ட் ஏதாவது டவுட் வந்தால் வெரிஃபை பண்ணி ஆன்சர் கரெக்டாக கொண்டு வர தெரியணும். காஸ் ஏ ப்ளஸ் ஏ, காஸ் ஏ ப்ளஸ் ஏன்னா காஸ் ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா. காஸ் ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டாவோட ஃபார்முலா என்ன, காஸ் ஆல்ஃபா காஸ் பீட்டா ப்ளஸ் சைன் ஆல்ஃபா சைன் பீட்டா மைனஸ் வரும். அடுத்தானே இங்கே ப்ளஸ் வந்து இங்கே மைனஸில் வரும். இங்கே ஆல்ஃபாவுக்கும் பீட்டாவுக்கும் பதிலாக ஏ தான். ஸோ காஸ் ஏ இன்ட்டு காஸ் ஏ மைனஸ் சைன் ஏ இன்ட்டு சைன் ஏ. புரிஞ்சுதா? அப்போ ஈக்குவல் வந்திருக்கு பாருங்கள், காஸ் ஸ்கொயர் ஏ மைனஸ் சைன் ஸ்கொயர் ஏ. நல்லா புரிஞ்சுதா? ஒரு ஃபார்முலா முடிஞ்சு. அது ரெண்டாவது ஃபார்முலாவுக்கு இந்த காஸ் ஸ்கொயர் ஏ எகெயின் மைனஸ் சைன் ஸ்கொயர் ஏன்னு நினைக்கோங்க. 1 மைனஸ் சைன் ஸ்கொயர் ஏ, ஸோ மைனஸ் சைன் ஸ்கொயர் ஏ. அப்போ 1 மைனஸ் 2 சைன் ஸ்கொயர் ஏ. புரிஞ்சுதா? 1 மைனஸ் 2 சைன் ஸ்கொயர் ஏ. அடுத்து திருப்பி அதே ஃபார்முலா எடுத்துக்கோங்க. அப்போ ரெண்டு ஃபார்முலா முடிஞ்சது இல்லையா. cos 2a is equal to cos square a minus sin square a. தென் அடுத்த ஃபார்முலா என்னது, cos 2a is equal to 1 minus 2 sin square a. தென் அடுத்த ஃபார்முலா பார்த்தாச்சுன்னா cos 2a is equal to cos square a minus sin square a. அப்போ equal to 1 minus sin square a போட்டாங்க இல்லையா. அப்போ again cos square a minus of 1 minus cos square a. புரிஞ்சுதா? எகெயின் சைன் ஸ்கொயர் ஏ எப்படி எடுக்கலாம், 1 மைனஸ் காஸ் ஸ்கொயர் ஏ. ஸோ காஸ் ஸ்கொயர் ஏ மைனஸ் 1 ப்ளஸ் காஸ் ஸ்கொயர் ஏ. ஸோ காஸ் ஸ்கொயர் ஏ ப்ளஸ் காஸ் ஸ்கொயர் ஏ 2 காஸ் ஸ்கொயர் ஏ மைனஸ் 1. இது வந்து யார், காஸ் 2ஏவோட வேல்யூ. புரிஞ்சுதா? அப்போ 3 ஃபார்முலா முடிஞ்சுது. தென் 1 மைனஸ் tan ஸ்கொயர் ஏ பை 1 ப்ளஸ் tan ஸ்கொயர், அதுக்கும் அதே எடுத்துக்கலாம். காஸ் 2a இஸ் ஈக்குவல் டு காஸ் ஸ்கொயர் ஏ மைனஸ் sin square a. இதில் இந்த ஒரு cos square a காமனாக எடுங்க. எடுத்தாச்சு நடந்திருக்கு 1 மைனஸ் sin square a by cos square a. புரிஞ்சுதா உங்களுக்கு?
காஸ் ஸ்கொயர் ஏ காமனாக எடுத்துக்கிட்டேன். அப்போ ஈக்குவல் டு இதை 1 பை சீக்கன் ஸ்கொயர் ஏன்னு நினைக்கலாம். இதை 1 மைனஸ் டான் ஸ்கொயர் ஏ. சரிண்ணா? எகெயின் இப்போ சீக்கன் ஸ்கொயர் ஏக்கு பதிலாக 1 ப்ளஸ் டான் ஸ்கொயர் ஏ போட்டுட்டோம்னா தென் காஸ் 2a இஸ் ஈக்குவல் டு 1 மைனஸ் டான் ஸ்கொயர் ஏ பை 1 ப்ளஸ் டான் ஸ்கொயர் ஏ. அவ்வளோ. புரிஞ்சுதா? வெரி 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 சிம்பிள். அப்போ காஸ் ஏக்குள்ளே 4 ஃபார்முலான்னு கேட்டாச்சுன்னா இந்த 4 சேர்த்து எழுதியிருக்கணும். இதெல்லாம் காஸ் ஸ்கொயர் ஏ மைனஸ் சைன் ஸ்கொயர் ஏ, 1 மைனஸ் 2 சைன் ஸ்கொயர் ஏ, 2 காஸ் ஸ்கொயர் ஏ மைனஸ் 1, 1 மைனஸ் டான் ஸ்கொயர் ஏ பை 1 ப்ளஸ் டான் ஸ்கொயர் ஏ. இதே மாதிரி tan 2a ஒரே ஃபார்முலா தான். tan 2a எப்படி எழுதலாம்? tan ஆஃப் a ப்ளஸ் ஏ. அப்போ ஈக்குவல் டு tan a ப்ளஸ் பி ஃபார்முலா அப்ளை பண்ணலாம்ல. tan ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா ஃபார்முலா என்ன? tan ஆல்ஃபா ப்ளஸ் tan பீட்டா டிவைடட் பை 1 minus tan alpha into tan beta. Tan alpha plus tan beta divided by 1 minus tan alpha into tan beta. அப்போ ஈக்குவல் டு வந்திருக்கு 2 tan a divided by 1 minus tan square a. அவ்வளோ. அப்போ இவ்வளோ ஃபார்முலாவுமே தரவு பண்ணிக்கோங்க. sin 2aக்கு 2 ஃபார்முலா, cos 2aக்கு 4 ஃபார்முலா, tan 2aக்கு ஒரே ஃபார்முலா தான். பட் இது ரெண்டும் கன்ஃபியூஸ் ஆகும். இங்கே பாருங்கள் 2 tan a by 1 plus tan square a. tan 2a ஃபார்முலா பாருங்கள் 2 tan a by 1 minus tan square a. அப்போ tan 2aலேருந்து tan a plus bக்கு தான் டினாமினேட்டரில் மைனஸ் வரும் இல்லையா? அதை வச்சு ஞாபகம் வச்சுக்கோங்க. tan 2a is equal to 2 tan a by 1 minus tan square a. sin 2a is equal to 2 tan a by 1 plus tan square a. புரிஞ்சுதா? வெரி சிம்பிள் தான். நல்லா எழுதி பார்த்து மெமரைஸ் பண்ணிக்குவோம். sin 2a ஃபார்முலா 2 sin a cos a இல்லையா? அது நம்ம கவனிக்க வேண்டிய விஷயங்கள் இருக்கு. ஸோ y is equal to sin 2xங்கிறதும் y is equal to 2 sin xங்கிறதும் ஈக்குவல் கிடையாது. இதனுடைய கிராஃப் வேறு, இதனுடைய கிராஃப் வேறு, இதனுடைய வேல்யூஸ் கூட வேறு தான். புரியுதா? ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ எக்ஸுக்கு பதிலாக பை பை 4 எடுத்துக்கோங்க. எக்ஸுக்கு பதிலாக பை பை 4 எடுத்து இதில் சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா y is equal to sin 2x. எக்ஸுக்கு பதிலாக பை பை 4 போட்டால் அந்த ரெண்டு கட் பண்ணால் பை பை 2, தட் இஸ் 1. இங்கே எக்ஸுக்கு பதிலாக பை பை 4 போட்டால் 2 into sin pi by 4, that is என்ன வந்திருக்கு? 1 by root 2, ஈக்குவல் ஆன்சர் வந்திருக்கு root 2. ஸோ கண்டிப்பாக ரெண்டு வேல்யூவும் ஈக்குவலாக வராது. அதுக்கப்புறம் இதனுடைய sin 2a ஃபார்முலாவோட அப்ளிகேஷன் என்ன அப்படின்னா, ஸோ ஹரிசாண்டலாக ட்ராவல் பண்ணக்கூடிய ஒரு ஆப்ஜெக்டோட ரேஞ்சு கண்டுபிடிக்கிறதுக்கு, ஹரிசாண்டல் ட்ராவலிங் டிஸ்டன்ஸ் கண்டுபிடிக்க. இப்போ இங்கேருந்து ஒரு ஃபுட்பால் அல்லது பால் இப்படி வந்து இங்கே வருதுன்னு வைங்க. மேக்ஸிமம் ஹைட்டு ரீச் ஆகிட்டு திருப்பி இந்த டிஸ்டன்ஸ் வருது. இந்த டிஸ்டன்ஸை கேல்குலேட் பண்ணதுக்கு இப்போ இது என்ன ஆங்கிளில் போகுது? ஆல்ஃபாங்கிற ஆங்கிளில் அதை ப்ரொஜெக்ட் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லியாச்சுன்னா, தூக்கி எறிஞ்சிருக்கோம் அல்லது ஃபுட்பாலை சரியா ஷார்ட் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லியாச்சுன்னா என்ன வந்துடும்? ஸோ அது நேராக இங்கே வந்து ட்ராவல் பண்ணி எவ்வளவு டிஸ்டன்ஸ் ட்ராவல் பண்ணுங்கிறத கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணிக்கலாம்? R is equal to u square by g. ஜினா கிராவிடேஷனல் ஃபோர்ஸு இன்ட்டு sin 2 alpha அல்லது u square into sin 2 alpha by g. ஸோ இந்த ஃபார்முலா ஞாபகம். அப்போ அப்ளிகேஷன் ஃபார்முலா ஆஃப் sin 2a அப்படின்னு கேட்டாச்சுன்னா இது எழுதணும். R is equal to u square by g into sin 2 alpha. ஸோ இன்னொரு விஷயம் தெரிஞ்சுக்கோங்க. இப்போ நம்ம sin 2a is equal to 2 sin a cos a. இதை கிராஸ் ப்ராடக்ட் பண்ணிக்கோங்க. அப்போ sin 2a by 2 அப்போ ஈக்குவல் டு sin a cos a. அப்போ மாடுலஸ் ஆஃப் sin a cos a is equal to sin 2a by 2. அதை நம்ம எப்படி புரிஞ்சுக்கலாம்? less than or equal to 1 by 2. புரியுதா? sin 2a by 2 less than or equal to 1 by 2. that means என்னது? sin a cos a ஓட வேல்யூ வந்து -1 by 2க்கும் +1 by 2க்கும் இன்பிட்வீனில் தான் இருக்கும். sin a cos a ஓட வேல்யூ, ஸோ மறந்துடாதீங்க, sin a cos a ஓட வேல்யூ எப்படி இருக்கும்? -1 by 2க்கும் +1 by 2க்கும் இன்பிட்வீனில் இருக்கும். சப்போஸ் a வந்து π by 4னா sin π by 4 into cos π by 4, 1 by root 2 into 1 by root 2, அப்போ 1 by 2 ஆயிரும். சரி, அப்போ இந்த 3 ரிசல்ட்டுமே நம்ம கண்டிப்பாக தெரிஞ்சு வச்சுருக்கோம். நம்ம அடுத்து பார்க்க போகிறது என்ன அப்படின்னு கேட்டாச்சுன்னா ட்ரிபிள் ஆங்கிள் ஐடென்டிட்டிஸ். இப்போ பார்த்தது டபுள் ஆங்கிள் ஐடென்டிட்டிஸ் இல்லையா? sin 2a cos 2a tan 2aங்கிறது டபுள் ஆங்கிள் ஐடென்டிட்டிஸ். அடுத்து பார்க்குறது ட்ரிபிள் ஆங்கிள் ஐடென்டிட்டிஸ். சரியா? ட்ரிபிள் ஆங்கிள் ஐடென்டிட்டிஸ். ட்ரிபிள் ஆங்கிள் ஐடென்டிட்டிஸ்னால் என்னெல்லாம் வரும் பாருங்க. sin 3a is equal to 3 sin a minus 4 sin cube a.
அடுத்த cos 3a is equal to 4 cos cube a minus 3 cos a. அடுத்தது tan 3a is equal to 3 tan a minus tan cube a by 1 minus 3 tan square a. புரிஞ்சுதா? ஸோ இப்போ இந்த 3 ஃபார்முலா இதுவும் இம்பார்ட்டன்ட் தான். அதில் ஃபஸ்ட்டு ப்ரூஃப் பண்ணுறேன், மீதி ரெண்டே நீங்கள் ஈஸியாக நீங்களே ப்ரூஃப் பண்ணிக்கலாம். sin 3a sin 3a நீ தாராளம் எப்படி எடுக்கலாம்னா sin 2a plus a sin 2a plus a. புரியுதா? அப்போ இதை sin alpha plus beta கூட கம்பேர் பண்ணுங்கள். sin alpha plus beta கூட கம்பேர் பண்ணோம்னா என்ன வந்திருக்கு? sin of alpha plus beta is equal to sin alpha cos beta plus cos alpha into sin beta. புரிஞ்சா புரியலையா? அவ்வளோதான், வெரி சிம்பிள். sin alpha into cos beta plus cos alpha into sin beta. அப்போ இங்கே ஆல்ஃபாவுக்கு பதிலாக 2aயும் பீட்டாவுக்கு பதிலாக ஏயும் sin 2a into cos a plus cos 2a into sin a. புரிஞ்சுதா? அவ்வளோதான், வெரி சிம்பிள். ஸோ இப்போ நமக்கு என்ன வேணும் அப்படின்னு கேட்டாச்சுன்னா sin 2aக்கு பதிலாக 2 sin a cos a போடுங்க. 2 sin a cos a. ஸோ ஆல்ரெடி இங்கே ஒரு cos a இருக்கனால cos square a. cos 2aக்கு பதிலாக 1 மைனஸ், அதில் 4 ஃபார்முலா உண்டு இல்லையா? 1 மைனஸ் 2 sin square a இல்லை 2 cos square a மைனஸ் 1. இப்போ 1 மைனஸ் 2 sin square aங்கிற ஃபார்முலாவை சூஸ் பண்ணிக்கிறேன். ஏன் அப்படின்னு கேட்டாச்சுன்னா நம்ம ஆர்ஹெச்எஸில் ஃபுல்லாகவே எல்லா டைமுமே சைன் மட்டும்தானே இருக்குது. அப்போ காசு எல்லாம் சைனாக மாற்றணும். அதனால் cos 2aக்கு மொத்தம் 4 ஃபார்முலா உண்டு. cos square a மைனஸ் sin square a, 1 மைனஸ் 2 sin square a, 2 cos square a மைனஸ் 1. அப்போ cos 2aக்கு பேர 1 மைனஸ் 2 sin square a போட்டிருக்கேன். புரியுதா? இப்போ இந்த cos square a எப்படி மாற்றிக்கலாம்? 2 sin a இன்ட்டு 1 minus sin square a. cos square a எப்படி மாற்றிக்கலாம்? 1 minus sin square a ப்ளஸ் இதை உள்ள ப்ராடக்ட் பண்ணுங்கள், கரெக்டாக ஒரு ஸ்டெப் கூட எழுதிக்கலாம். 2 sin square a into sin a. இப்போ இந்த sin a உள்ள ப்ராடக்ட் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லியாச்சுன்னா என்ன வந்துடுதுன்னு பாருங்கள். ஸோ ஈக்குவல் டு, ஸோ 2 sin a minus 2 sin cube a, அடுத்தது plus sin a minus 2 sin cube a. சரிண்ணா? 2 sin a into 1 2 sin a, அடுத்த 2 sin cube a, அடுத்த sin a into 1 sin a minus 2 sin cube a. அப்போ 2 sin a plus sin a 3 sin a minus 2 sin cube a minus 2 sin cube a minus 4 sin cube a. அவ்வளோதான், புரிஞ்சுதா? அப்போ sin 3aக்கான ஃபார்முலா என்ன வந்திருக்கு? என்ன ப்ரூஃப் பண்ணியாச்சு? sin 3a is equal to 3 sin a minus 4 sin cube a. சிமிலர்லி இந்த ரெண்டுமே ப்ரூஃப் பண்ணலாம். சரியா? புக்கை ஹெல்ப்பாக வச்சு பாருங்கள், ரொம்ப சிம்பிளாக தான் இருக்குது. கண்டிப்பாக ஒர்க் அவுட் பண்ணிடுங்க. புரிஞ்சுதா? அப்போ sin 2a cos 2a tan 2a, sin 3a cos 3a tan 3a, இந்த ஃபார்முலாஸ் கண்டிப்பாக படிச்சிருக்கணும். நெக்ஸ்ட் நம்ம பார்க்குறது ஹாஃப் ஆங்கிள் ஐடென்டிட்டிஸ். ஹாஃப் ஆங்கிள் ஐடென்டிட்டிஸுக்கு நீங்கள் தனியாக ஒன்று எதுவும் படிக்க வேண்டாம். என்ன பண்ணிக்கணும் அப்படின்னு கேட்டாச்சுன்னா sin 2a cos 2a tan 2a ஃபார்முலாவில், சரியா, லெட் 2a is equal to theta and a is equal to theta by 2. சரியா? அவ்வளோதான், வேறு ஒன்றுமே கிடையாது. sin 2a cos 2a tan 2a ஃபார்முலாவில் என்ன பண்ணணும்? 2aக்கு பதிலாக தீட்டாவும் ஏக்கு பதிலாக theta by 2வும் ரீப்ளேஸ் பண்ணால் முடிஞ்சுது. ஃபர்ஸ்ட் இந்த ஃபார்முலா எழுதிக்கலாம். sin 2a is equal to, ஃபார்முலா என்ன? 2 sin a cos a. சரிண்ணா? அடுத்தது இன்னொரு ஃபார்முலா என்னது? 2 tan a by 1 plus tan square a. இதில் அந்த ரீப்ளேஸ்மெண்ட்டை யூஸ் பண்ணுங்கள். ரீப்ளேஸ்மெண்ட்டை யூஸ் பண்ணியாச்சுன்னா என்ன நடந்தது பாருங்கள். ஈக்குவல் டு sin theta is equal to 2 sin theta by 2 into cos theta by 2. ஈக்குவல் டு என்னது? 2 tan theta by 2 by 1 plus tan square theta by 2. புரிஞ்சுதா? ஏக்கு பதிலாக theta by 2 போட்டிருக்கேன். புரியுதா? அதே மாதிரி cos 2aக்கு மொத்தம் 4 ஃபார்முலா. ஸோ என்ன வந்திருக்குன்னு பாருங்கள். cos square a minus sin square a. So 1 minus 2 sin square a. Then 2 cos square a minus 1. So 1 minus tan square a by 1 plus tan square a.
1 minus tan square a by என்ன வந்திருக்கு 1 plus tan square a. இதில் இப்போ என்ன பண்ணணும், இதே ரீப்ளேஸ்மெண்ட்டை ஃபாலோ பண்ணுங்க. என்ன பண்ணணும், 2aக்கு பதிலாக தீட்டாவும் ஏக்கு பதிலாக தீட்டா பை 2 மறந்துடாதீங்க. 2aக்கு பதிலாக தீட்டா, ஏக்கு பதிலாக தீட்டா பை 2, அவ்வளோதான், வெரி சிம்பிள். அப்போ அப்ளை பண்ணுங்க. காஸ் தீட்டாவோட ஆஃப் ஆங்கிள் ஃபார்முலா. ஸோ 2aக்கு பதிலாக தீட்டா, 2aக்கு பதிலாக தீட்டா, அப்போ ஈக்குவல் டு காஸ் ஸ்கொயர் தீட்டா பை 2 மைனஸ் சைன் ஸ்கொயர் தீட்டா பை 2, 1 minus 2 sin square theta by 2, 2 cos square theta by 2 minus 1, 1 minus tan square theta by 2 by 1 plus tan square theta by 2. புரிஞ்சுதா? அவ்வளோதான், வெரி சிம்பிள். புரிஞ்சுதா? 1 minus 2 sin square theta by 2, 2 cos square theta by 2 minus 1, 1 minus tan square theta by 2 by 1 plus tan square theta by 2. Similarly, tan 2a க்கு என்ன ஃபார்முலா? tan 2a க்கு என்ன ஃபார்முலா என்ன? 2 tan a by 1 minus tan square a. இதை அப்படியே ரீப்ளேஸ் பண்ணுங்க. ரீப்ளேஸ் பண்ணியாச்சு என்ன வந்துருது பாருங்க. tan theta is equal to 2a க்கு பதிலாக theta, 2 tan theta by 2 by 1 minus tan square theta by 2. அவ்வளோ, புரிஞ்சுதா? அப்போ ஆஃப் ஆங்கிள் ஃபார்முலா ஆஃப் சைன் தீட்டா அப்படின்னு கேட்டாச்சுன்னா, ஆஃப் ஆங்கிள் ஃபார்முலா ஆஃப் சைன் தீட்டான்னு கேட்டாச்சுன்னா இந்த ரெண்டு ஃபார்முலா எழுதணும். ஆஃப் ஆங்கிள் ஃபார்முலா ஆஃப் காஸ் தீட்டான்னு கேட்டால் இந்த ரெண்டு ஃபார்முலா, 4 ஃபார்முலா எழுதணும். ஆஃப் ஆங்கிள் ஃபார்முலா ஆஃப் tan தீட்டான்னு கேட்டால் இது எழுதணும். அடுத்து பார்த்தீங்கன்னா பவர் ரிடியூசிங் ஃபார்முலா, அதாவது பவர் ரிடியூசிங் ஐடென்டிட்டிஸ். இது ஒன்றும் இல்லை, ரொம்ப சிம்பிள் தான். இப்போ நம்ம காஸ் டூக்கு நமக்கு என்ன ஃபார்முலாலாம் இருக்குது? காஸ் டூக்கு என்ன ஃபார்முலா இருக்குது? 1 minus 2 sin square a இல்லையா? இன்னொரு ஃபார்முலா என்ன? cos 2a is equal to 2 cos square a minus 1. இப்போ என்ன பண்ணியிருக்கேன்னா, இதை இங்கே கொண்டாந்துட்டு இதை இங்கே கொண்டு போயிருங்க. அப்போ equal to 2 sin square a is equal to 1 minus cos 2a. Therefore, sin square a is equal to 1 minus cos 2a the whole divided by 2. புரிஞ்சுதா? அதே மாதிரி தான் இதையும். Therefore, 2 cos square a is equal to, இந்த -1 இந்த பக்கம் வந்தால் என்ன வந்துடும்? 1 plus cos 2a. Therefore, cos square a is equal to 1 plus cos 2a the whole divided by 2. புரிஞ்சுதா? இது வந்து sin square a-க்கான ஃபார்முலா. அப்போ therefore இந்த ரெண்டு ஃபார்முலா ஞாபகம் வச்சுக்கோங்க. therefore என்ன வந்திருக்குன்னு பாருங்கள். tan square a is equal to, so sin square a divided by cos square a. sin square a சொல்லும்போது என்ன வந்திருக்கு? 1 minus cos 2a the whole divided by 2, the whole divided by 1 plus cos 2a. சரியா? 1 plus cos 2a, 1 plus cos 2a the whole divided by 2. புரிஞ்சுதா? புரிஞ்சுதா இல்லையா? அவ்வளோதான், வெரி சிம்பிள். அப்போ ஈக்குவல் என்ன வந்திருக்குன்னு பாருங்கள். 1 minus cos 2a divided by 1 plus cos 2a. இது எடுத்துக்கலாம். புரிஞ்சுதா இல்லையா? இதுலேயே நம்ம ஆஃப் ஆங்கிள் ஃபார்முலா ரீப்ளேஸ் பண்ணலாம். என்ன செய்யணும்னா, இது ஆஃப் ஆங்கிள் ஃபார்முலா, அதுவும் நமக்கு யூஸ் ஆகும் டெஸ்ட்டுக்கு. 2aக்கு பதிலாக தீட்டா, ஏக்கு பதிலாக தீட்டா பை 2 போடுங்க. அப்போ sin square theta by 2 is equal to 1 minus cos theta the whole divided by 2. புரிஞ்சுதா? 2aக்கு பதிலாக தீட்டாவும் ஏக்கு பதிலாக தீட்டா பை 2. 2aக்கு பதிலாக தீட்டா போட்டால் 1 minus cos theta the whole divided by 2 equal to sin square theta by 2. அதே மாதிரி cos square theta by 2 is equal to 1 plus cos theta the whole divided by 2. அதே மாதிரி tan square theta by 2 is equal to 1 minus cos theta by 1 plus cos theta. இதுவும் ஒரு ஃபார்முலா தான். இந்த 3 ஃபார்முலாவும் தேவை. இதில் இன்னொரு ஃபார்முலா கூட நம்ம அடிக்கடி யூஸ் பண்ணக்கூடியது இருக்குது. ஸோ இதுலேருந்து நம்ம வரக்கூடிய ஆஃப் ஆங்கிள் ஃபார்முலா 1 minus cos theta is equal to 2 sin square theta by 2. 1 plus cos theta is equal to 2 cos square theta by 2. இது நம்ம அடிக்கடி யூஸ் பண்ணக்கூடிய ஃபார்முலா. இது இதுலேருந்து கொண்டு வந்தது தான். சரிண்ணே? இல்லை நான் என்ன சொன்னேன், ஜஸ்ட் 2 கிராஸ் ப்ராடக்ட் பண்ணுங்கள். 2 கிராஸ் ப்ராடக்ட் பண்ணியாச்சு என்ன வரும்? 1 minus cos 2a is equal to 2 sin square a. அதை ஆஃப் ஆங்கிள் ஃபார்முலாவை மாற்றிருக்கேன். 2aக்கு பதிலாக தீட்டா, அப்போ 1 minus cos theta is equal to 2 sin square aக்கு பதிலாக தீட்டா by 2. அதே மாதிரி தான் இதை கிராஸ் ப்ராடக்ட் பண்ணிக்கோங்க. 1 plus cos 2a, 2aக்கு பதிலாக தீட்டா போடுங்க. ஸோ 1 plus cos theta is equal to 2 cos square theta by 2. தட்ஸ் ஆல். புரிஞ்சுதா? வெரி வெரி சிம்பிள், ஒன்றுமே இல்லை. ஸோ அவ்வளோ ஃபார்முலாமே நமக்கு இம்பார்ட்டன்ட் தான். அவ்வளோ ஃபார்முலாவும் தரவாக தெரிஞ்சால் தான் அந்த
அடுத்த எக்ஸசைஸ் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இல்லைனா அதர்வைஸ் ரொம்ப 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 டஃப்பாக இருக்கும். ஸோ ஃபார்முலாவை தரவு பண்ணிடுங்க. எக்ஸாம்பிள் 29 sin 18 degree cos 18 degree sin 72 degree cos 36 degree sin 54 degree இது எல்லாமே கேட்டுக்கிறாங்க. ஸோ வெரி சிம்பிள் தான். ஃபஸ்ட்டு θ is equal to 18 டிகிரின்னு எடுத்துப்போம். ஃபஸ்ட் உள்ளதை ப்ரூவ் பண்ணுறேன். அப்போ இது வந்து அன்னோன் வேல்யூ. இதை நோன் வேல்யூவாக மாற்றுறதுக்கு ஸோ ரெண்டு சைடு 5ஆல் ப்ராடக்ட் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டுச்சுன்னா 5 18s are 90. ஸோ 90 டிகிரி ஈக்குவல் டு 5θ. 5θவை நம்ம இப்படி எடுக்கலாம்னா 2θ + 3θ is equal to 90 டிகிரி அப்படின்னு எடுக்கலாம். ஏன் 5ஆல் ப்ராடக்ட் பண்ணோன்னா நமக்கு நோன் வேல்யூவாக மாற்றுறதுக்கு. இது அன்னோன் வேல்யூ. ஸோ நோன் வேல்யூவிலேருந்து அன்னோன் வேல்யூவை கண்டுபிடிக்க முடியும். ஸோ 5θ ரெண்டு சைடும் 5ஆல் ப்ராடக்ட் பண்ணிட்டோம்னா 5θ is equal to 90 டிகிரி. ஸோ 5θவை 2θ + 3θன்னு போட்டுட்டு ஸோ 2θவை வச்சுக்கிட்டு இதை அந்த சைடு கொண்டு போயிடலாம். ஸோ 90 டிகிரி - 3θ. தென் அடுத்து பார்த்தோம் வச்சுட்டாச்சுன்னா ரெண்டு பக்கமும் சைன் எடுத்துக்கோங்க. ரெண்டு பக்கமும் சைன் எடுத்துட்டோம் வச்சுட்டாச்சுன்னா sin 2θ is equal to ஸோ ஈக்குவல் டு வந்திருக்கு sin 90 டிகிரி - 3θ. அப்போ sin 2θ is equal to cos 3θ. sin 2θ is equal to என்னப்பா வந்திருக்கு cos 3θ. அப்போ இதை என்ன எடுத்துக்கலாம் 2 sin θ into cos θ is equal to 4 cos cube θ - 3 cos θ. சரிண்ணே, நம்ம தெரிஞ்ச ஃபார்முலா. sin 2θக்கான ஃபார்முலாவையும் cos என்ன வந்திருக்கு 3θக்கான ஃபார்முலாவும் எடுத்துக்கிட்டோம். ஸோ ஒரு காசை காமனாக எடுத்துருங்க. ஸோ அப்போ cos θவை காமனாக எடுத்துக்கிட்டோம்னா என்ன வந்திருக்கு 4 cos square θ - 3. ஸோ 2 sin θ into cos θ. 2 sin θ into cos θ. அந்த ரெண்டையும் கட் பண்ணிக்கோங்க. ஸோ 2 sin θ is equal to 4 cos square θ இருக்குது இல்லையா. அப்போ நம்ம 1 - sin square மாற்றிப்போம். உங்களுக்கு சைனும் காசும் இருக்குது. ஏதாவது ஒன்றுக்கு மாற்றிக்கணும். ஒன்றை சைனை காசாக மாற்றணும் அல்லது காசை சைனாக மாற்றணும். ஸோ 4 into 1 - sin square θ - 3. இது உள்ள ப்ராடக்ட் பண்ணுங்கள். 4 - 4 sin square θ - 3. ஸோ இதை வளர்த்து இங்கே கொண்டாந்துட்டு அப்படிச்சுன்னா 4 sin square θ அடுத்தது ப்ளஸ் 2 sin θ. சரியா, 4 - 3 எவ்வளவு +1 is equal to 0. 4 sin square θ + 2 sin θ +1 is equal to 0. இதை ஃபேக்டரைஸ் பண்ண முடியாது. ஸோ கம்பேர் வித் ax² + bx + c is equal to 0. ஸோ எக்ஸுக்கு பதிலாக sin θ இருக்குது. x² லீடிங் கோஎஃபிஷியன்ட் a is equal to 4, b is equal to 2, c is equal to 1. Then x is equal to formula என்ன -b + or - b² - 4ac / 2a. இந்த இடத்துல -1 வருது. அப்போ ஈக்குவல் டு என்ன வந்திருக்குன்னு பாருங்கள். அப்போ சிக்கு பதிலாக -1 போட்டுருங்க. -1 போட்டாச்சுன்னா ஆக்சுவலி இங்கே என்ன வந்துடுது +4. அப்போ ஈக்குவல் டு 16. சரியா, 16 + 4 என்ன வந்துடுது 20 வந்துடுது. சரியா, டிவைடட் பை 2. அப்போ x is equal to -2 + or - square root of என்ன வந்துடுது 4 into 5 எழுதிக்கலாமா டிவைடட் பை 2. அப்போ x is equal to -2 + or - 2 into √5 டிவைடட் பை 2. அப்போ 2வை காமனாக எடுத்துருங்க. ஸோ 2 into -1 + or - √5 the whole divided by 2. புரியுதா? அப்போ ஈக்குவல் டு 2 into ஏக்கு பதிலாக 4 இருக்குது இல்லையா. அப்போ ஏக்கு பதிலாக 4 போட்டால் இங்கே 8 வந்துடும். ஸோ அப்போ ஈக்குவல் டு 8. சரியா, அப்போ ஈக்குவல் டு இந்த ரெண்டையும் கட் பண்ணிடுவோம். ஸோ இங்கே 8 இருக்கிறதுனால இந்த ரெண்டையும் கட் பண்ணிட்டோம்னா x is equal to x போட வேண்டாம். எக்ஸுக்கு பதிலாக இப்போ யார் இருக்கா sin θ இருக்குது. அப்போ sin θ is equal to ரெண்டு வேல்யூ வருது. ஒன்று வந்து என்ன √5 - 1 the whole divided by 4. அடுத்து இன்னொன்று என்னது √5 - √5 - 1 the whole divided by 4. அப்போ நமக்கு θ is equal to 18 டிகிரி இல்லையா. θ equal to என்னது 18 டிகிரி. 18 டிகிரிங்கிறது என்னது அக்யூட் ஆங்கிள். அப்போ therefore since θ is in என்னது ஃபர்ஸ்ட் குவாட்ரண்ட் அக்யூட் ஆங்கிள் எடுத்துனா அக்யூட் ஆங்கிள் ஃபர்ஸ்ட் குவாட்ரண்ட்ங்கிறதுனால பாசிட்டிவ் வேல்யூ மட்டும் எடுத்துப்போம். therefore sin 18 டிகிரி is equal to √5 - 1 the whole divided by 4. அவ்வளோதான். sin 18 டிகிரியோட வேல்யூ என்னப்பா √5 - 1 square root of 5 - 1 the whole divided by 4. புரியுதா? அடுத்து பார்த்தீங்கன்னா இதை வச்சு நம்ம எதை கண்டுபிடிக்கலாம்னா sin 72 டிகிரி. சரியா, cos 18 டிகிரி கண்டுபிடிக்கலாம். ஃபஸ்ட்டு cos 18 டிகிரி is equal to square root of 1 - sin square 18 டிகிரி. ஆமாவா இல்லையா?
cos square theta is equal to square root of 1 minus sin square theta. அப்போ equal to square root of 1 minus, இது square பண்ணலாம் அப்படி சொல்லியாச்சுன்னா root 5 minus 1 the whole divided by 4 the whole square. Square root of 1 root 5 minus 1 the whole square divided by 16. புரிஞ்சுதா இல்லையாப்பா? sin square theta தெரியும். அப்போ cos square theta is equal to 1 minus sin square theta. So cos theta is equal to root of 1 minus sin square theta. இதனையும் ப்ளஸ் ஆர் மைனஸ் போடலாம். ஏன் ப்ளஸ் எடுத்துருக்கோம்னா 18 டிகிரிங்கிறதுனால ஃபர்ஸ்ட் குவாட்ரண்ட்டுங்கிறதுனால ப்ளஸ் வேல்யூ மட்டும் எடுத்துக்கிட்டோம். அப்போ root 5 minus 1 the whole root 5 minus 1 the whole square the whole divided by 16. அப்போ எல்லாரும் 16 எல்சிஎம் எடுத்துக்கோங்க. 16 எல்சிஎம் எடுத்துக்கிட்டிங்கன்னா என்ன வந்துடுது? a square plus b square minus 2ab the whole divided by 16. அப்போ equal to என்ன வந்துடுது? square root of 16 minus 6. புரியுதா? a square root 5 square 5 plus b square 1 square 1 minus 2 into root 5 into 1. அப்போ minus 6 plus 2 root 5 the whole divided by 4. ஸோ இந்த வேல்யூ பாருங்கள், ரெண்டை மைனஸ் பண்ணியாச்சுன்னா என்ன வந்திருக்கு? square root of 10 அப்படின்னா square root of 10 plus 2 root 5 the whole divided by என்ன வந்திருக்கு? 4. இது போகிறோம், அல்லது இன்னும் கொஞ்சம் சிம்பிளிஃபை பண்ணாலும் பண்ணிக்கலாம். சரியா? cos 18 degree is equal to cos 18 டிகிரியோட வேல்யூ இதே படிச்சு வச்சுக்கோங்க. ஸ்கொயர் ரூட் ஆஃப் 10 plus 2 root 5 the whole divided by 4. புரிஞ்சுதா? இல்லைன்னா ஒரு 2 வேணால் காமனாக எடுக்கலாம். காமனாக எடுத்து கீழே கேன்சல் பண்ணால் 2 root 2 வரும். வேண்டாம், இப்படியே இருக்கட்டும். ஸோ தென் அடுத்து என்ன பார்க்கலாம் அப்படின்னு கேட்டாச்சுன்னா sin 72 டிகிரி. sin 72 டிகிரியை எப்படி எடுக்கலான்னு பாருங்கள். sin 72 டிகிரி இஸ் ஈக்குவல் டு sin 90 டிகிரி மைனஸ் 18 டிகிரின்னு எழுதலாமா? sin 72 டிகிரியை 90 டிகிரி மைனஸ் 18 டிகிரி. அப்போ sin 90 மைனஸ் θ cos θ. அப்போ sin 72 டிகிரி இஸ் ஈக்குவல் டு cos 18 டிகிரி. அப்போ இந்த cos 18 டிகிரியோட வேல்யூவும் sin 72 டிகிரியோட வேல்யூவும் எப்படி இருக்கும்? சேமாக தான் இருக்கும். ஸோ அப்போ நம்ம இந்த மூணையும் ஒர்க் அவுட் பண்ணிட்டோம். இந்த ரெண்டையும் மட்டும் நீங்கள் புக்கு ஹெல்ப்பாக வச்சுட்டு ஒர்க் அவுட் பண்ணுங்கள். ரொம்ப சிம்பிள் தான். இந்த வேல்யூஸ் எல்லாமே கண்டிப்பாக ஞாபகம் வச்சுருக்கணும்.